அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இனிமையான சூழலில் ஒரு வித்தியாசமான அனுபவ பதிவை இங்கே நாம் வாசிப்புக்கும் விவாதத்திற்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பால தண்டாயுதத்தினுடைய ஒரு ஆயுள் தண்டனை கைதியின் அனுபவங்கள் என்ற தலைப்பிலான இந்த சிறை அனுபவ நூல் நமக்கு ஒரு புதிய போக்கை அறிமுகப்படுத்துகிறது. இந்த இந்த உலகம் என்ற அந்த சொல் குறிக்கிற பொருளின் முழுமையை நாம் உணர்ந்திருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகம் மற்றவர்களுக்கு அறிமுகமாகாத ஒன்றாக இருக்கிறது. அதிலே இன்பங்கள் இருக்கின்றன, துன்பங்கள் இருக்கின்றன, சாதனைகள் இருக்கின்றன, போராட்டங்கள் இருக்கின்றன, தவிப்புகள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கின்றன. அப்ப இந்த சிறை உலகம் என்பது பொதுவாக எல்லாருக்கும் அறிமுகமாகாத ஒன்று. குற்றவாளிகள் தண்டனை அனுபவிக்கிற இடம் என்ற ஒற்றை பொருண்மையில் அது குறித்து நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டிய அந்த சிறை உலகம் எத்தகையது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை அண்மைய படைப்புகள் நமக்கு தந்திருக்கின்றன. தமிழிலும் சரி அல்லது உலகளாவிய நிலையிலும் சரி சிறை அனுபவ குறிப்புகள் ஏராளமாக வெளிவந்திருக்கின்றன. பல்வேறு நூல்கள் பிற மொழிகளிலிருந்து தமிழுக்கு பெயர்க்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய இலக்கிய மரபை எடுத்துக்கொண்டால் இந்த சேரமான் கணைக்கால் இருமுறை சிறையில் இருந்து கொண்டு தண்ணீர் கேட்டு அது கிடைக்க தாமதமான காரணத்தால் ஒரு பாடலை எழுதி வைத்து விட்டு இறந்து போன செய்தியை நாம் நமது புறநானூறு சொல்கிறது. அதற்கு பிறகு சிறை கோட்டத்தை பற்றி மணிமேகலை சொல்லுகிறது. அடுத்தடுத்த இலக்கியங்களிலும் இந்த சிறை குறித்த குறிப்புகள் வருகின்றன. இப்போ அண்மையில 20ஆம் நூற்றாண்டுல 21ஆம் நூற்றாண்டுல இந்த சிறையில் தண்டனை அனுபவித்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வரிசையில் ஒரு 10-15 நூல்களை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். பலராலும் அறியப்பட்ட நூல்களும் இருக்கின்றன, அறிந்து கொள்ள வேண்டிய நூல்களும் இருக்கின்றன. எனக்கே பல நூல்களை படிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கம்பிக்குள் வெளிச்சம் என்ற தியாகனுடைய ஒரு நீண்ட புத்தகம், அது தூக்குமர நிழலில் என்ற பாலனுடைய பாலனுடைய ஒரு புத்தகம். அதே போல இந்த மதுரை நம்பியினுடைய ஒரு சிறை அனுபவ புத்தகம். அதில் இந்த மதுரை நம்பி என்பவர் தண்டனை கைதி கிடையாது. அவர் ஒரு அதிகாரி, காவலராக இருந்து அதிகாரியாக உயர்ந்தவர், சிறைத்துறையில் பணியாற்றியவர். அவர் பதிவு செய்திருக்கிற ஒரு நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய வரலாற்றில் சிறையில் அனுபவித்த விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த நம்ம கேரளாவிலிருந்து அஜித்தா அவருடைய தன் வரலாற்றில் அவர் அனுபவித்த சிறை குறிப்புகளை எழுதியிருக்கிறார். நக்சலைட் போராளிகள் அந்த சிறை அனுபவ குறிப்புகளை தந்திருக்கிறார்கள். நம்ம பேரறிவாளன், அவர் சாந்தன், அவங்க நளினி, இவங்களும் தங்களுடைய அனுபவங்களை எழுதியிருக்கிறார்கள். இப்படியாக பறந்து விரிந்து கிடக்கிற இந்த புத்தகங்களை எல்லாம் நாம் படிக்கும்போது அங்கே நடக்கிற ஒரு உலகம், அதற்குள்ளாக இருக்கிற பல்வேறு உணர்வுகள், எண்ண குவியல்கள், சாதுரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடிகிறது. அதாவது துரும்பும் ஆயுதம் என்று சொல்வார்களே, அது சிறையில் சாத்தியம். ஏனென்றால் பெரிய பெரிய கருவிகளை கொண்டு செய்கிற வேலையை சின்ன சின்ன துளி துளி ஆயுதங்களை கொண்டெல்லாம் அவர்கள் சுரங்கம் வெட்டி தப்பித்திருக்கிற கதையெல்லாம் நாம் படிக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத சின்ன ஆயுதங்களை கொண்டு சுரங்கம் வெட்டி அதில் தப்பித்த அனுபவத்தை இவங்க பேரறிவாளன் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படியே பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். இங்கு நடக்கிற போராட்ட வடிவங்கள் இதெல்லாம் வித்தியாசமானது. அதே போல ஒரு பள்ளியை நாம் நெறிப்படுத்துவதற்கு, மாணவர்களை முறைப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு, நன்னெறிப்படுத்துவதற்கு அதுவே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிற சூழலில் ஒரு சிறையில் மனிதர்கள் மாண்பாளர்களாக மாறுவதற்கு எடுக்கப்படுகிற முயற்சிகள், அது வெறுமனே ஒரு பெயருக்கான ஒன்றாக இல்லாமல் உண்மையாகவே பலன் தரக்கூடியதாக மாறுவதற்கான சாத்தியம் இருப்பதை இத்தகைய நூல்கள் நமக்கு சொல்லுகின்றன. இவங்க ஒரு புத்தகம்
ராதா என்பவர் புதுக்கோட்டையிலிருந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அது வந்து பெயர் சட்ட ஞாபகம் வரல. அவங்க என்னன்னா, அந்த சிறையில் போய் கற்பிப்பாங்க மாணவர்களுக்கு. அந்த ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு மாத கால பயிற்றுவிப்பு அனுபவத்தை ஒரு ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க. இப்படி பல்வேறு நினைவுகள் இந்த நூலை ஒட்டி நமக்கு வருகின்றன. இந்த நூலை நாம் படிக்கும்போது இதனுடைய ஒவ்வொரு கூரையும் நாம் பார்க்க வேண்டும். அதாவது இந்த நூல் அவர் பாலதண்டாயுதம் அவர்கள் முழுமையாக எழுதி முடிக்கவில்லை. அவருக்கு எதிர்பாராத இருந்த மரணம் அதற்கு ஒரு காரணம். அதனால் நமக்கு பல்வேறு செய்திகள் இந்த நூல் வாயிலாக தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அவரை பற்றி எழுதிய பிற குறிப்புகளை நாம் படிக்கிற பட்சத்தில் இந்த நூலில் அவர் எழுதாமல் விட்ட சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த தொடர்ச்சியாக இந்த வரிசையில் வருகிற இந்த புத்தகத்தை குறித்து நாம் விவாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். முதலில் செல்வம் அவர்கள் தன்னுடைய இந்த நூல் வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார். செல்வம் கேக்குதுங்க. வேற என்ன கூப்பிடுங்க, நான் அடுத்து கொஞ்ச நேரம் பேசுறேன். சரி சரி. பேராசிரியர் ராதாபாய் அம்மையார் அவர்கள் இப்போது இந்த நூல் அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆயுள் தண்டனை அனுபவங்கள் என்ற புத்தகத்தை படிப்பதே ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஏதோ புது உலகத்திலே சஞ்சரிப்பது போன்ற ஒரு அனுபவம் இருந்தது. தொடக்கத்திலேயே அந்த முன்னுரையிலேயே சொல்லியிருந்தார்கள், சிறை இலக்கியம் என்பது சமீபத்திலே வளர்ந்து வருகிற ஒரு இலக்கிய பிரிவாக இருக்கிறது என்று. சகோதரர் முருகேசன் கூறியதை போல நானும் சில சிறைச்சாலை தொடர்பான புத்தகங்களை படித்திருக்கிறேன். சிறைச்சாலையினுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சில எழுத்தாளர்கள் நாவலாகவே எழுதியிருக்கிறார்கள். சமீபத்திலே ஒரு கைதியின் டைரி என்ற ஒரு புத்தகத்தை படித்தேன். அது மொழிபெயர்ப்பு நூல். போலந்து நாட்டில் ஒரு பாதிரியார், அவர் மத போதகம் செய்கின்ற பொழுது அவர் ஏதோ இந்த கம்யூனிச சிந்தனைகளை அதை பரப்பியதாக சொல்லி அவரை சிறையிலே அடைக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20-22 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டு திரும்ப வர்றார். ஆனா அந்த கொடுமைகள்லாம் படிக்கிறப்போ மனது உண்மையிலேயே பதைத்தது. அதே போலதான் இந்த புத்தகத்திலே அவர் ஒரு அரசியல் கைதி. நெல்லை சதி வழக்கு தொடர்பாக அவர் மேல் விசாரணை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் ஆயுள் தண்டனை கைதிகளாக சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் மதுரையிலே. சில வரிகள்லாம் மனதை தொட்டது. ஏன்னா அந்த அரசியல் கைதிகளுக்கு அவ்வப்போது சிறைச்சாலைகளுக்கு சென்று வருவது வழக்கமான அனுபவமாக இருந்ததால் ஏதோ சிறைச்சாலைக்கு செல்வது எங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போற மாதிரி அப்படிமாங்க. அப்புறம் அந்த கையில விலங்கு போடுறது, அவங்களை அந்த லாரியில கூட்டிட்டு போறது, பத்திரிகைகளுக்கு அவர்கள் பேட்டி கொடுக்க மறுப்பது, அப்புறம் அந்த குற்றவாளிகள் மற்ற குற்றவாளிகளோடு சேர்ந்து இவர்களும் அடைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது சில இடங்கள் ரொம்ப மனதை மிகவும் பிழிந்தன. அவரு ரொம்ப அழகா சொன்னார். அதாவது நாக்பூர்ல அவரை தனிமை சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது அந்த தனியா இருந்ததை விட கோயமுத்தூர் சிறைன்னு நினைக்கிறேன், அந்த கோவை சிறையில இருந்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4000 கைதிகளோடு இருந்தேன். அந்த கூட்டு வாழ்வு, ஏனென்றால் மனிதர்களோடு கூட்டு வாழ்க்கை வாழ்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அங்கே இருந்த கைதிகள் ஒவ்வொருவரையும் அந்த நிலையவே மாத்துறார். அந்த பஜனை பாடுற இடத்த பாதிரியார்கள் ஜெபம் செய்வார்கள். அதே மாதிரி முஸ்லிம் அவர்கள் குரான் ஓதுவார்கள். ஆனா இவர் நாஸ்திகராக இருந்தாலும் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கைதிகளை மனதை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஹால்ல தில்லை நடராஜனுடைய அந்த ஆடல் அரசனுடைய ஓவியத்தை ஒரு கள்ளநோட்டு அடிக்கிறதுனால சிறைக்கு வந்த ஒரு கைதி வரைந்திருப்பார். அதே மாதிரி இவன் முதல்ல யாருமே வரமாட்டாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் தின்பண்டம் கொடுக்கறது, அந்த விளையாட்டு போட்டிகள் நடத்துவது அப்படிலாம் சொல்லி அவர்களை ஈர்த்து மனதை மாற்றி அதுக்கப்புறம் அந்த சிறைச்சாலையவே பூங்காக்களாக மாற்றுவது.
அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனா அவரை இன்னொரு இடம் எனக்கு மனசை ரொம்ப தொட்ட இடம் என்னன்னா, ராஜாஜியோடையும் காமராஜரோடையும் 1942ஆம் ஆண்டு எந்த சிறையில் 2 பேரும் கைதியா இருந்தோமோ, அதே சிறையில 1956ல அவங்க மந்திரியா இருக்காங்க, நான் கைதியா இருந்தேன் அப்படின்ற, அவர்கள் மந்திரியாக இருக்கும் பொழுது நான் கைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்ற இடம் உண்மையிலேயே மனதை தொட்டது. கடைசியில அவரை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு ஏமாத்தி இங்கிருந்து பல மைல்களுக்கு அப்பால் நாக்பூர்ல கொண்டு போய் விட்டு, அங்க வந்து அவரு உண்ணாவிரதத்தை அவங்களாம் முடிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உண்ணாவிரதத்தை முடிப்பதற்கு தூண்டுகின்ற பொழுது, அந்த சிப்பந்தி வந்து குளுக்கோஸ் கலந்த தண்ணிய குடிச்சிட்டு இவர் யோசிக்கிறார், ஏன் நம்ம அந்த தண்ணியை குடிக்க கூடாதுன்னு யோசித்ததுக்கு அப்புறம் மறுநாள் வந்து அதை ஒத்துக்கலான்னு சொல்றப்ப யாரும் வரல அப்படிங்கிறதோட இது முடியுது. அவர் அதை குடித்தாரா, அதுக்கப்புறமா ஏதோ உண்ணா நண்பை முடிச்சுட்டு திரும்பி எல்லாம் வந்தாரு. இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, இந்த மாதிரி சிறைச்சாலையில் இருந்த பொழுது தான் இந்தி மொழியையும் கற்றுக்கொண்டேன், அதே சமயத்துல தமிழ் புலவர் பரீட்சைக்கும் படித்தேன், தமிழ் புலவர் இது பட்டத்திற்கும் படித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது தாய்மொழியின் மேல் இருக்கக்கூடிய பற்று அதிகமாகியது அப்படிலாம் நிறைய விஷயங்கள், அதாவது சின்ன புத்தகமா இருந்தா கூட இந்த அனுபவ பகிர்வுகள் நிறைய சிந்தனைகளை தூண்டுவதாக இருந்தது. அதாவது அம்மு சுவாமிநாதன் வந்து அவங்க சிறை அனுபவத்தை பத்தி சொல்றப்போ சொல்லுவாங்க, அந்த 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தப்ப அவங்க சிறைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த சிறை காவலர் வந்து கூட இருந்த ஒரு கைதி அவங்கள வந்து அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியை சொல்லி நீ வந்து இங்க துப்புரவு பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப இவங்களுக்கு கோபம் வந்துடும். போய் அதே காவலர்கிட்ட நானும் அந்த ஜாதி தான், என்னையும் அதே மாதிரி கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சண்டைக்கு போவதாக சொல்லி இருந்தார்கள். சமீபத்திலே நான் ஒரு கட்டுரை படித்தேன், அதாவது பெண் கைதிகளுடைய நிலை சிறைச்சாலையிலே எப்படி இருக்கிறது அப்படின்னு. இந்த புத்தகம் படிக்கிற பொழுது அந்த கட்டுரை எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அதாவது அந்த கட்டுரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்களை விட, குற்றவாளிகளை விட விசாரணை கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகம். அப்ப அந்த விசாரணை கைதிகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம், அதே மாதிரி அந்த பெண் கைதிகளுக்கு தரப்படுகின்ற பாலியல் தொந்தரவு, அந்த தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தினோட ரிப்போர்ட் படி 2023-24 ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3500 பெண் கைதிகள் இருந்தால் 4700 குழந்தைகள் இருக்கிறார்களாம் சிறையிலேயே. எல்லா சிறையிலேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தது. ஸோ அது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஸோ நிறைய சர்வதேச சட்டங்கள்லாம் இருக்கு, மனித உரிமைகள் மீறல்கள் இந்த சிறை கைதிகள்ல வந்து எப்படி நடத்தணும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சிறைச்சாலைகளிலே நடக்கக்கூடிய கொடுமைகள், அதையெல்லாம் இந்த புத்தகம் படிக்கின்ற பொழுது நினைவுக்கு வந்தது. இப்போ நிறைய அதை பற்றி பேசுகிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு புத்தக காட்சியிலையும் சிறைச்சாலைக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி புத்தகங்கள் எல்லாம் வசூலிக்க, புத்தகங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு சிறைச்சாலையே நூலகங்களாக மாறி சிறையில் இருந்து கொண்டே பட்டங்களை பெறுகிறவர்களை பற்றி எல்லாம் நாம் செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம். ஸோ சிறை அனுபவம், சிறைச்சாலை உலகம் என்பது ஒரு தனி உலகம், அது ஒரு தனி அனுபவம். அந்த அனுபவத்தை இந்த புத்தகத்திலே அவர் மிகவும் நன்றாக எடுத்துரைக்கிறார். இந்த புத்தகத்தை படித்து அதனுடைய சாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த பகிர்வு குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா வந்து இந்த நூலுடைய சிறப்பு விஷயங்களை சொன்னாங்க. இந்த கோயம்புத்தூர்ல பாலதண்டாயுதம் எடுத்த முயற்சிகள்னால வெறும் பேருக்கு நடந்துகிட்டு இருந்த பஜனை போன்ற விஷயங்கள் பயனுள்ளவையா மாறுது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியா பார்த்தோம்னா அந்த கைதிகள் மனமாற்றம் நிகழ்ந்திருக்கு கைதிகளுக்கு. அதாவது ஏற்கனவே கள்ள நோட்டு அடிச்சவர் மீண்டும் அது மாதிரி ஒரு அழைப்பு வரும்போது அதை நிராகரிக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு குற்றத்தில் ஈடுபட்டிருந்தவர் அதே தொடர்பான ஒரு குற்றத்துக்கான அறிவிக்கை வரும்போது அது வேணாம் அப்படின்னு முடியாதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் அது மாதிரி நீங்கள் செய்யாதீங்க,
அப்படின்னு சொல்றாரு. ஆக அதை நோக்கி தானே இந்த உலகம் நகரணும் இல்லையா, அதுக்கான ஒரு அடித்தளத்தை அவர் அனுபவத்தில் உருவாக்கி காட்டுறாரு. அப்புறம் இதோட மட்டும் இல்லாமல் அவர் நிர்வாகத்துக்கும் பயனுள்ள அந்த மாதிரியான போக்குகளையும் கடைபிடிக்கிறார். குறிப்பாக சிறையில் எதுவும் கலவரம் வந்துடக்கூடாது, எதுவும் சிறை கைதிகளுக்குள்ள அடிதடி ஆகிடக்கூடாது, அப்படி ஆனாக்க அதை எப்படி தடுக்கிறது, அது மாதிரிலாம் நிர்வாகத்துக்கு சில பயனுள்ள ஒத்துழைப்புகளையும் கொடுக்குறாரு. அப்படித்தான் ஒரு பெரிய கலவரம் நடக்க இருந்ததை தடுத்து நிறுத்தின அனுபவத்தெல்லாம் அவர் ஏற்கனவே அவர் தெரிஞ்சதுனால அதை சொல்லி சிறையில் இருந்த அந்த சிறைக்கு வராமல் அந்த கைதிகளை வேற இடத்துக்கு மாத்துறது, அது மாதிரியான இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த அரசியல் கைதி என்பது வேறு. இவர்கள் வழக்கமாக ஏதோ உணர்ச்சி வேகத்தில் ஏதாவது குற்றத்தில் ஈடுபட்டு அப்படி வந்தவர்கள் கிடையாது. அரசியல் கைதிகள் என்பவர்கள் ஒரு போராட்ட பின்னணியில் சில ஒரு குற்றச்செயல்கள் நடந்தால் அந்த இயக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி உள்ள போடுறது, அவங்களுக்கு தண்டனை விதிப்பது என்பதெல்லாம் வழக்கமாக நடந்தது. அப்படித்தான் பல பேர் தண்டனை அனுபவிக்க நேர்ந்தது. பல ஆண்டு கணக்கில் பல பேர் மரண தண்டனை கூட பெற்றிருக்கிறார்கள். இப்போ இந்த அரசியல் கைதிகளுக்கு உள்ள தனித்துவம் இந்த நூலில் நிறைய பேசப்படுது. குறிப்பாக இவர்கள் எப்படி திரண்டு செயல்படுகிறார்கள், எப்படி போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள், உரிமைகளை கோருவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள், அதெல்லாம் நம்ம நிறைய இவங்கள்ட்ட இருந்து நம்ம படிக்கலாம். இப்போ இவங்களுக்கு படிச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு சிறை விதிகள் உட்பட எல்லாமே தெரியுங்கிறதுனால இவங்க பல கோரிக்கைகளையும் வச்சு, அதாவது அதிகாரிகளை எல்லாம் பணிய வச்சு நினைத்ததை செய்து முடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் போராளிகள் இவர்கள் மற்றவர்களை விட இன்னும் கூடுதலாக ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்டவர்கள். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், 1975ஆம் ஆண்டு நெருக்கடி நிலை நடைமுறைக்கு வந்தபோது நம்ம சென்னை மத்திய சிறையில் எதிர்கட்சிகளை சார்ந்த பல்வேறு தலைவர்களை சிறைப்படுத்தினார்கள். திமுகவினர், கம்யூனிஸ்ட்காரர்கள் எல்லோரையுமே சிறைப்படுத்தினார்கள். அப்படி சிறைப்படுத்தும் போது அங்க சொல்ல முடியாத துன்பங்கள் அவர்களுக்கு விளைவிக்கப்பட்டன. நிறைய அடிப்பது, உதைப்பது, காயப்படுத்துவது, துன்புறுத்துவது, மன ரீதியாக அவர்களை அதாவது அவங்களை இம்சைப்படுத்துவது, இப்படி பல்வேறு வேலைகள் நடந்தன. அதில் அரை உயிரும் கால் உயிருமாக ஆழ்கி போனார்கள் என்றெல்லாம் வரலாறு நிறைய பேரை பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதில் அப்படி அடிப்பட்டவர்கள் ஒருவர் தான் மு.க. ஸ்டாலின். இப்போ அதே காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட்காரர்களையும் கைது செய்தார்கள். இவர்களையும் அப்படி துன்புறுத்துவதற்கு முயன்றார்கள். ஆனால் திமுகவினர் பட்ட அளவிற்கு இவர்கள் துன்பப்படவில்லை, இவர்களை அடிக்க முடியவில்லை, இவர்களை எந்த வகையிலும் துன்பப்படுத்த முடியவில்லை. அதற்கு கம்யூனிஸ்ட்காரர்களிடம் இருந்த அந்த அறிவு நேர்த்தியும் ஒருமைப்பாடும் அவர்கள் முன்வைத்த வாதங்களும் தான் காரணம். ஓங்க வந்த தடியை நிறுத்தும் அளவிற்கு அவர்கள் பேசினார்கள். இப்போ ஒரு அதிகாரி தனித்தனியா கைதிகளை கூப்பிட்டு தன்னுடைய அறையில வச்சுக்கிட்டு ஆட்களை விட்டு அடிக்க விட்டார். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி கூப்பிட்டா தனியா கூப்பிட்டா போக மாட்டாங்க. அப்படி இவங்களுக்குள்ள ஒரு ஒருமைப்பாடும் ஒரு உயிர் போட்டமும் இருந்தது. அது மாதிரி இந்த கம்யூனிஸ்ட்காரர்களுக்கான அதே மாதிரி விடாப்பிடியான போராட்டம், உண்ணாவிரதமா அதுல விடாப்பிடியாக இறுதி வரை அதிலேயே இருப்பது, இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை பார்க்கலாம். அதே போல அந்த படித்த அனுபவத்தை பயன்படுத்துவது, இப்படி இவர்களுக்கென்று பல தனித்தன்மைகள் இருந்தன. அதை அவர்கள் வெளி உலகத்திலும் காட்டினார்கள், சிறை உலகத்திலும் காட்டினார்கள். அடுத்தது யாரு? மகேந்திரன், நீங்க பேசுங்க. இப்போது மகேந்திரன் அவர்கள் இந்த நூல் படிப்பு அனுபவத்தை நம்மோடு சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்கிறார். பகிர்வு வாசகர்களுக்கும் இன்றைய கூட்டத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற பேராசிரியர்கள் அனைவருக்குமே இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு நூலை அறிமுகப்படுத்துவதற்கு பேராசிரியருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது சிறை அனுபவங்கள் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்கணும், அந்த புத்தகத்தை படிக்கும்போது பல கோணங்கள்ல நம்ம அப்படி பேசியிருக்கோம். பல தலைப்புகள் கீழே கருத்துக்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இங்க பேசிய ராதாபுரம் மேடமும் தொகுத்துக்கிட்டு அண்ணன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம முக்கியமா
பார்க்கணும். அதை மட்டும் நான் டச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது காலகட்டம் வரலாற்று ரீதியாக சிறை அனுபவங்கள் எப்படி மாறுபடுகிறது, அவற்றின் தொடர்ச்சிகள் என்ன, இன்னும் பன்மொழித்தனமாக விதிகள் எப்படி பின்பற்றப்படுவது. ஏன்னா சிறை நிர்மாணித்தது யாரு? இப்போதைய சிறையின் எச்சங்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் நமக்கு விட்டு சென்றது. ஆங்கிலேயர்கள் சிறையின் கட்டமைப்புகளை மட்டும் விட்டு செல்லவில்லை, சிறையின் விதிகளையும் அதிகாரத்தையும் அந்த கட்டமைப்பையும் அங்கு கொடுக்கப்படுகிற தண்டனைகளையும் உணவு முறை, மருத்துவம், அது விடுதலை பெற்ற தேசத்தில் மாற்றம் கண்டதா, இல்லை இன்னும் மூர்க்கத்தனமாக அது அனுமதிக்கப்பட்டதா, அமல்படுத்தப்பட்டதா? ஏன் சிறை சீர்திருத்தங்கள் எல்லாம் ஒரு போராட்டத்திற்கு பிறகுதான் அமலுக்கு வந்தன? அது இயல்பாக விடுதலை என்கிற ஒரு விடயம், ஒரு விசுவாச ஒரு கனவு கைகூடிய பிறகு ஏன் சிறை மட்டும் சிறையாகவே இருந்தது? அங்கு ஏன் இருள் கவி கொண்டிருந்தது? அந்த இருள் ஏன் வெளிச்சம் பெறாமல் மூர்க்கத்தனமாக அதிகார வர்க்கத்தால் பின்பற்றப்பட்டது அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, அப்ப சிறைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய சமூக, பொருளாதார, அரசியல் காரணிகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை நம்மளால பார்க்க முடியும். சிறை எங்கோ இருக்கிற ஒண்ணும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம்னா, சிறை எப்படிப்பட்டதா இருக்கு, எப்படிப்பட்ட நிலையில இருக்கு, நிர்வகிக்கப்பட்டது, அங்க எப்படி தண்டனைகள் கொடுக்கப்படுது, யாரெல்லாம் அங்க கைதியா வராங்க, அந்த கைதிகளுக்கு என்ன மாதிரியான தண்டனை அல்லது எக்ஸ்க்ரூஷியஸ் அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வெளியில அரசாங்கம் எப்படி நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். எமர்ஜென்சி சுட்டி காட்டணும் இல்லையா? எமர்ஜென்சி அடக்கம், அதுக்கு அடுத்த அரசியல் திருப்பங்கள், அடக்குமுறைகள், இது எல்லாமே போராட்டங்கள், பல்வேறு போராட்டங்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து உள்ளே வைத்து அவர்கள் உறுப்பினர்களாகவும் இருக்கலாம், தலைவர்களாகவும் இருக்கலாம். அவர்களை மனரீதியாக அணுகுவது, மனரீதியாக அவர்களுக்கு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுவது. இந்த சிறைக்குள் தான் எத்தனை சூட்சமங்கள் அன்றும் இன்றும் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. நினைத்து வியந்து போனோம். சூட்சமங்களின் பிறப்பிடமாக ஊற்றுக்கண்ணாக சிறைச்சாலைகள் ஏன் இருந்தாக வேண்டுமா என்று கூட எனக்கு தோன்றியது. ஏன் அங்கு இருப்பவர்கள் எல்லாம் மனிதர்களாக நடத்தப்படக்கூடாது? நான் அது நமக்கு விடை தெரியுது, பட் எனக்கு அப்படி தோணுச்சு. அதை என்னால அதை யோசிக்காம இருக்க முடியல. இவ்வளவு வக்கிரமத்தை தனக்குள் இருக்கிற அத்தனை வக்கிரமங்களையும் அவிழ்த்து விட்டு, அன்லீஷிங் சொல்லுவாங்க, அதை அவிழ்த்து விட்டு அதில் சந்தோஷப்படுகிற ஒருவனாக மனிதன் இருப்பானா? அப்படி என்றால் சிறைக்குள்ளேயே சிறைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அதிகாரிகள் தான். அந்த நான் வேறு சில நூல்களை என்னோட கல்லூரியில பணிபுரியக்கூடிய தோழர் செங்கோடிங்கிறவங்க, பேராசிரியர் செங்கோடி இப்போ ஒரு புத்தகமா எழுத முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரோட புத்தகம் எல்லாம் எடுத்து நாங்க கலந்து உரையாடிட்டு இருக்கோம் இப்போதைக்கு அப்படின்னா, ராஜாஜியுடைய சிறை அனுபவங்கள், அப்புறம் சாவர்கரோட இதையும் எடுத்திருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 600 பக்கம் நீளுது. அந்தமான் போன்ற சிறைச்சாலை சொல்றது. அதுல நிறைய சர்ச்சைகளும் இருக்கதான் செய்யுது, மறுக்க முடியாது. அவங்களுடைய சித்தாந்தம், அவர்கள் எந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் என்பதை பொறுத்து அவர்களுடைய எழுத்துக்கள் மாறுபடுகின்றன. அது சொல்லக்கூடிய அதுவும் இருக்கு. நான் அதை தொட்டுக்காட்டு முடிச்சுக்கிறேன் என்னோட உரையா கடைசியா. அப்போ அவங்க எந்த மாதிரியான அரசியல் பின்னணியிலிருந்து வராங்க? கம்யூனிஸ்ட் தோழர்கள்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய, தலைவர்களா இருக்கிற பட்சத்துல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நெஞ்சுரம், அவங்களுடைய அறிவு கூர்மை, அதனால அவர்கள் சிறை விதிகளை கையாளுவது, அதிகாரிகள் கையாளுவது, அது ஒரு செக்மெண்ட். அப்ப சாதாரண உறுப்பினர்களா கட்சிகள் சார்ந்தும் வரக்கூடிய உங்களுக்கு கிடைக்கிறது. இது எல்லாத்த விட உங்களுக்கு வெளியில ஆதரவு இல்லைன்னா உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய அநீதி இல்லை, கேட்பாரற்று இருக்கிறது இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு நிறைய மோசமான அனுபவங்கள். அது ரொம்ப மோசமானது. யாருமே கேட்கல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிட்ட சொல்லுவாங்க, தண்டாயுதம், பாலதண்டாயுதம் சொல்லுவாங்க. கட்சி வேற ஒரு ஒருங்கிணைப்புக்கு தயாராகும் போது வெளியில ஆள் வருவாங்களா இல்லையாங்கிற பதட்டம். அவ்வளவு பெரிய தலைவர், மிகச்சிறந்த போராளி, அவருக்கே அந்த அச்சம். அப்படி இல்லை, அறிவு பலம் மட்டும் இல்ல, ஒண்ணு திரண்டுருவாங்க, மிகப்பெரிய இயக்கமா கொண்டுட்டு வருவாங்க. மக்கள் அணிதிரண்டு போராட ஆரம்பிச்சாங்கன்னா அது அரசாங்க அளவுல போகும், அதிகாரிகள் கேள்விக்கு உள்ளாக்கப்படுவாங்கிற அழுத்தம் இருக்குல்ல. இப்போ சிறைகள் இப்போ என்ன ஒரு விஷயத்த இந்த சமுதாயத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சிறைக்குள்ளையும் வெளியில அரசியலுக்குமான இப்போ கஞ்சா மாதிரியான விஷயங்கள்லாம் சகஜமா போயிருந்தது. உள்ளுக்குள்ள இருந்துமே கொலைகளை அரங்கேற்றுகிற விஷயங்கள் அதாவது சர்வசாதாரணமா நடக்குது. அதிகாரிகள், காவல்துறை, அரசியல் வீரர்கள் எல்லாமே இவங்களை கூலிப்படை மாதிரி பயன்படுத்தி
வெளியில இருக்கவங்களை தங்களுடைய எதிரிகள், அரசியல் எதிரிகளை இல்லாமல் செய்வதற்கு, இங்க இருக்கவங்க குற்றவாளிகளை மேலும் மேலும் குற்றவாளிகளாக்குவது, புதிய குற்றவாளிகளை உருவாக்குவது. ஒரு கொலை பண்ணிட்டு சாதாரணமா நாங்க தான் கொலை பண்ணோம், உங்களை ஜெயில போடுங்கன்னு கைதாகி உள்ள போறதெல்லாம் பாக்குறேன். சிறைக்குள்ள சகல வசதிகளும் கிடைக்கணும்னு சொல்றாங்க. சிறைக்குள்ள தவறானவர்கள் அவங்க எப்படி கொல்லப்படுறாங்க திட்டமிட்டு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, மனிதனுடைய மனம் ஆச்சரியங்கள் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகும். அதே நேரத்துல எவ்வளோ மனுஷன் ஒரு மிருகத்தனத்தை நோக்கி மீட்க முடியாத ஒரு மிருகத்தனத்தை நோக்கி போயிட்டு இருக்கானோ அப்படின்னு யோசிக்க தோணுது. அது சிறையே இல்லாத ஒரு கனவு தானே இருக்கணும் நமக்கு. சிறைச்சாலைகள் படிப்படியா குறையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கனவா இருக்கும். ஆனா சிறைச்சாலைகள் பத்தலங்கிறது பேசுறாங்க, சிறப்பு தீர்மானம் கொண்டு வராங்க, அதுக்கு போதுமான அதிகாரிகள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் இதெல்லாம் ஏன் அதிகமாகுது அப்படிங்கிறப்ப வெளி உலகம், வெளியிலே அரசியல், ஏன் சமூகம் கூட இன்னும் சிறைச்சாலைகளை உற்பத்தி செய்வதற்கான அளவிற்கு மோசப்பட்டிருக்கிறதோ, அதனுடைய கௌரவங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றனவோ அப்படின்னு ஒரு கேள்வியை கவலையோட எழுப்ப வேண்டியதா இருக்கு. இப்போ வேற சில காரணிகளும் நம்ம யோசிக்கணும். அரசியல் ரீதியா ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய இடத்துல, ஜனநாயக தேசத்துல சிறைச்சாலைகள் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுட்டு நீங்க இந்த சிறைச்சாலை அணுகி பார்த்தீங்கன்னா, அப்போ ஜனநாயகம் அப்படிங்கிறதே இன்னும் நம்ம அடையல அப்படிங்கிறது நம்ம புலப்படுறோம். ஜனநாயகத்தை நோக்கி நம்ம ஒரு இச்சுதான் வச்சிருக்கோமா தெரியல. அது மிகப்பெரிய ஒரு கவலைத்தர விஷயமா இருந்துட்டு. ஸோ ஒரு உணவு கொடுக்கறதுல மோசடி, அந்த உணவு நின்று வாங்க வைக்கிறது, அவங்க அதில் புழு மாதிரி துடிக்கிறத பார்த்து, இது வேற ஒரு புத்தகத்துல வந்த குறிப்புகள் அதெல்லாம், அதை தண்டனை கொடுக்கறது, வேணுமே மருத்துவ என்ன வியாதின்னு சொல்லி போய் நின்னாலும் ஏதோ ஒரு மாத்திரை தான் கொடுப்பாங்க. அதான் ஒரே மாத்திரை தான். நீ தலைவலின்னு சொல்லி, வயிற்றுவலின்னு சொல்லி எதுக்குனாலும் ஒரே மாத்திரை தான். அங்க இருக்கவங்கள ஒரு மனுஷங்க மேலே அணுகாம அவங்க உயிர் போனாலும் கவலை இல்லை. சாதாரண கைதிகளுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள்லாம் இவர் ஒரு விதத்துல ஏ கிளாஸ் பிரபலமானவர், அறியப்பட்டவர், ஒரு போராளி. நீங்க இதை விட இன்னும் மோசமா சிறை தண்டனை அனுபவிச்ச சாதாரண மனிதனுடைய அனுபவங்கள்லாம் படிச்சு பார்த்தா நமக்கு சிறையனுடைய உண்மையான முகம், சிறையனுடைய சுயரூபம் நமக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கும். ஆக சிறை சீர்திருத்தங்கள்லாம் இப்ப நடக்குது, புத்தகம் படிக்கிறாங்க, நிறைய மாறுதல்கள்லாம் வருது. ஆனாலும் சிறைச்சாலைகள் அப்படிங்கிற எல்லாமே இன்னும் நம்ம தெரிஞ்சிக்காத, அல்லது மக்களுக்கு இன்னும் அதை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படலை அப்படின்னு தான் தோணுது. அதாவது சிறைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணணும், வெளியில இருக்கிற மக்களுக்கும் சிறை பத்தின ஒரு புரிதல், அது எவ்வளோ கொடுமையானது, அதுல இருக்கிறவங்கள நம்ம எப்படி அணுகணும், சிறைக்கு தண்டனை முடிச்சு ஒருத்தர் வெளியே வர்றாருன்னா ஒரு சொசைட்டி எப்படி அணுகுதுன்னு நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். ஒரு மாதிரி அவங்கள பாராமுகமா பார்க்கறது, அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி வெறுத்து ஒடுக்கிறது, கூட்டம் நிறைய ஒரு பட்டியல தகவல் ஒரு மாதிரியான ஒரு அணுகுமுறையில பார்க்கறது. அப்ப இங்க இருக்கவங்களே சிறைக்கு போக நேரிடுற மாதிரியான குற்றங்களை அனுமதிப்பது, அந்த குற்றங்களை கண்டும் காணாமல் இருப்பது. இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் படிப்பு அல்லது போராடுவது போன்றவற்றையெல்லாம் விலக்கி வைத்து விட்டு அவர்கள் சிறு சிறு குற்றவாளிகளாக ஒரு கட்சிகளின் தேவைக்கு அவங்க பயன்படுத்துறாங்க. எனக்கெல்லாம் என்ன அச்சமா இருக்குன்னா, இன்னும் சிறை சார்ந்த பிரச்சனைகள் காலத்துக்கு அதிகமாகும் அப்படின்னு தோணுது. அப்புறம் நம்ம ஒரு நாடே சிறையா மாறுறதுலாம் இருக்கு. ஒரு நாடே சிறைப்பட்டு போகுது. நாட்டுல இருக்கக்கூடிய டிக்டேட்டர்ஷிப் எந்தெந்த நாட்டுல அதிகமாகுதோ அது ஒட்டுமொத்த நாடுமே சிறைதான். அதுல ஒன்றும் இப்போ நீங்க ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கலாம், வேற சில நாடுகள். அப்போ இந்த சிறை சம்பந்தப்பட்டதை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும்னா தனிப்பட்ட படிக்கணும். அதாவது காலகட்ட வரலாற்று ரீதியா பார்த்தா நம்ம சிறை பத்தி இன்னும் நிறைய தரவுகள் நமக்கு தெரிய வரும். பெண்களுக்கு மேடம் சொன்னாங்க, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம், மாற்றுத்திறனாளியா இருந்து சிறையில் வதைப்பட்டதுல இன்னும் 1-2 தான் வர ஆரம்பிச்சிருக்கு. பேராசிரியர் ரீசெண்டா இறந்துட்டார், பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் டெல்லியில. ஸோ டெல்லியில் இப்போ வேற நாடுகள்ல, அதுலயும் ஃபூக்கோட பெனாப்டிகன் சர்வேலன்ஸ், அது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரோச், சிறை எப்படி அணுகலாங்கிறதுக்கு ஒரு திருப்பமா அமைஞ்சது. இந்த மாதிரி எல்லா கோணத்திலையும் உளவியல் ரீதியா, ஹெல்த் அந்த ரிலேட்டடா, அப்புறம் ரெவல்யூஷன் மாறுதல் ஏற்படுத்த வேண்டியது, அரசியலுக்கும் சிறைக்குமான பொருத்தப்பாடு, அதில் ஏற்படுத்துகிற மாற்றம், இன்னும் பல கோணங்கள்ல நம்ம சிறையை பார்த்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சிறையை பற்றி நம்ம
தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஆஹ், என்ன சொல்றது, ஒரு பெரிய விழிப்புணர்வா இருக்கும்னு தோணுது. நிறைய தவறுகள்ல இருந்து மக்களை மீட்க முடியும்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு நல்ல புத்தகம், நல்ல அனுபவம். நான் அவருடைய அனுபவத்துக்குள்ளவே போல அவரு ரொம்ப சிறப்பாடி இருக்காரு. அந்த புத்தகத்தை எனக்கு படிக்க படிக்க ஆச்சரியமா இருந்துச்சு. நல்லா எழுத்து நடை, சொற்களை நல்லா நேர்த்தியா கையாண்டிருக்காரு. முக குறிப்புகளை குறித்து பேசுறாரு. அவங்க மன ஓட்டத்தை அனுமானிச்சு சொல்றாரு. அப்புறம் ஜெயிலர்கள் வரத்துக்கு முன்னாடியே அங்க இருக்கிற அசைவுகளை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற ஜெயிலுக்குள்ள நிலவக்கூடிய மன ஓட்டம், அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், அதை பத்தி எல்லாம் பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு போராளி எவ்வளவு நுட்பமா மக்களை கவனிச்சிருக்கிறாரு. சோசியல் சயின்டிஸ்ட். அதை எல்லாத்தையும் உள்வாங்கி சொன்ன ஒவ்வொரு விதமும் மிக பிரமிப்பா இருந்துச்சு. அதாவது எதை ஒன்னாலும் தாங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். உயிர் போனாலும் கவலை இல்லை, உயிரே போனாலும் அதை பத்தி ஒன்றும் நடந்துட போறது இல்லைன்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரண ஒன்றும் கிடையாது. இப்ப இருக்கிற கம்யூனிசம் அதுல ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இப்போ சிறைக்கு போயிட்டு வர்றதுன்னு சாதாரணமா அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய கூத்து, கேலி கூத்து, அது எல்லாத்தையுமே நமக்கு உணர வைக்குது. இந்த நியாயமா, உளப்பூர்வமா, நேர்மையா சிறை அனுபவம் பெற்றது அப்படின்னு சொல்ல தோணுது. இன்னும் நிறைய விடயங்கள்ல இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். அந்த சிறை என்ற அந்த அந்த வடிவம் நமக்கு ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் குறித்து விரிவாக அலசி மகேந்திரன் பேசினார். சுருக்கமாக சொன்னால், அது வெளிப்படையாவோ அல்லது மறைமுகமாவோ சிறைக்குள்ளாக இருக்கிற பாகுபாடுகள் இந்த வெளி உலக பாகுபாடுகளை ஒத்தவை, அல்லது வெளி உலக பாகுபாடுகள் சிறை உலக பாகுபாடுகளை ஒத்தவை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வருமான வரி செலுத்தினா அவங்களுக்கான சிறை விதிகள் வேற. அவங்களுக்கு அனைத்து வசதிகளும் தரப்படும். அவங்க அறை, சாப்பாடு, மற்ற எல்லா வசதி, தொலைக்காட்சி வசதி உட்பட எல்லாமே தரப்படும். சிறை என்ற உணர்வு இல்லாமல் அவர்களால் சிறை தண்டனையை அனுபவிக்க முடியும். அது இதை தாண்டி அப்புறம் அங்கே நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குள்ளாரையும் அங்கே இருக்கிற புழக்கங்கள், அங்கே இருக்கிற பரிமாற்றங்கள், அது குறித்தெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம எழுதி வச்சிருக்கோமோ எல்லாமே அங்கே நடக்கும். அதற்கு கைதிகளும் ஒரு காரணம், அதிகாரிகளும் ஒரு காரணம், எல்லாமே அதில் இருக்கு. இந்த 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 அரசியல் கைதிகள் இந்த மாதிரியான போக்குகள்ல இருந்து மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக வழக்கு தொடுப்பது, நூல்கள் எழுதுவது, போராட்டங்களை முன்னெடுப்பது, இப்படி பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதே போல இந்த உலக நாடுகளில் மற்ற இடங்களில் இருக்கிற சிறை நடைமுறைகள் என்பவை கொஞ்சம் மேம்பட்டவையாக இருக்கின்றன. அங்க அந்த மனித வளத்தை பயன்படுத்துவதற்கான சாத்தியப்பாடுகளை உருவாக்குகிற வகையில், அது கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், படைப்பாக இருக்கலாம், எல்லா துறையிலையும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கும் வகையில் அமைத்திருக்கிறார்கள். அதில் இங்கே இந்தியாவில் அந்த போக்கு இன்னும் உருவாகவில்லை. இங்கே ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு வேணாவே அதுக்கே ஒரு வழக்கு போட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படித்தான் இந்த நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றன. அதே போல் இந்த சிறை அனுபவத்தை ரொம்ப ஆக்கப்பூர்வமானதாக மாற்றிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அங்கே நூல் எழுதுவது, சிறையில் இருந்து கொண்டு நூலை எழுதுவது. நம்ம ரூசோ கூட சமுதாய ஒப்பந்தத்தை சிறையில் இருந்து கொண்டு தான் எழுதினார். அதுபோல் நம்ம வைகோ சிறையில் இருந்து கொண்டு கடிதம் எழுதினார். நேரு தன் மகளுக்கு சிறையில் இருந்து கொண்டு கடிதம் எழுதினார். அதே போல பல்வேறு நூல்களை சிறை நமக்கு தந்திருக்கிறது. இது மாதிரி இப்போ கூட நிறைய பேர் அது மாதிரி நூல்களை தந்திருக்கிறார்கள். இப்படியாக இந்த சிறை குறித்த நினைவுகள் நமக்கு மேலும் மேலும் தேவைப்படுகின்றன. அது ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு உலகம். ஒரு அதில் நம்ம கிரண்பேடியை பாண்டிச்சேரியோட வச்சு பார்த்தோம்னா நிறைய நம்ம முரண்படுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அதிகாரியாக அவர் பணியாற்றிருக்கிறார். குறிப்பாக டெல்லி சிறையில் அவர் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் நிறைய மற்ற சிறைகளில் நடந்ததை விட டெல்லியில் அவர் அங்கே ஏற்படுத்திய மாற்றங்கள்
நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் பலன்கள் விளைந்திருக்கு. இப்படி இது குறித்து இப்படி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ செல்வம் அவர்கள். நெறியாளர் பேராசிரியர் முருகேசன் அவர்களே, இக்கூட்டத்தில் இணைந்திருக்கின்ற நண்பர்களே, பகிர்வு வாசகர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறை அனுபவத்தை பற்றி நிறைய புத்தகங்கள் நான் வாசிச்சது இல்லை. இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இனி சிறை அனுபவங்களை குறித்தான புத்தகங்களை தேடி வாசிக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை இந்த புத்தகம் ஏற்படுத்தி இருக்கு. அதாவது ஒரு யாரு எங்க இருந்தாலும், அதாவது கைதியா இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, சிறைக்கு உள்ள இருக்கிறவங்க தான் குற்றவாளிகள், வெளியே இருக்கிறவங்க எல்லாம் நிரபராதிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா மனித வாழ்க்கையிலும் ஒரு இருள் திரை சூழப்பட்டிருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால கைதிகளாக்கப்படுறாங்க. அதாவது தன்னலம் கருதாமல் கொள்கைக்காக சில நடவடிக்கைகளை எடுக்கும்போது அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் கைதியாக்கப்பட்டு சிறை சேதம் செய்யப்படுகிறார்கள். 1949 நெல்லை சதி வழக்குல 100 பேர் விசாரிக்கப்பட்டு இவருக்கு முன்னாடியே 15 பேர் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஆயுதமா என்னது பேர், என்ன சொல்லுங்க? பாலதண்டாயுதம். கே பாலதண்டாயுதம். இவரு முன்னாடியே 15 பேர் போயிடுறாங்க. இவரு அடுத்து போறாரு, ஆயுள் தண்டனை கைதியா போறாரு. 1924 இருந்தே கான்பூர் சதி வழக்கு அதுல தொடங்கி இது மாதிரி நிறைய சதி வழக்குகள் போடப்பட்டு கைதிகள் எல்லாம், அதாவது அதுல சதி வழக்கில் ஈடுபட்டவர்களாக அரசாங்கம் கருதுகின்றவர்கள் எல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களை தண்டிக்கப்பட்டு ஆயுள் தண்டனைகளாகவும் தூக்கு தண்டனைகளாகவும் வழங்கப்பட்டது. இவர் 1942 ஜெயில இருந்திருக்காரு. சிறையில் இவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, ராஜாஜி, காமராஜர் எல்லாம் கூட இருந்திருக்காங்க. ஆனா இந்த 1952 53 இருந்து 62 வரை ஏப்ரல் 1962 ஏப்ரல் வரைக்கும் அவரு ஜெயில இருந்திருக்காரு. அதனுடைய வாழ்க்கை தான் அவரு தொடர ஆனந்த விகடன்ல எழுதியிருக்காரு, சமரன் என்ற இதழிலையும் எழுதியிருக்காரு. 42 ஜெயில இருந்தப்போ அப்போ இருந்த ஓரிரு சம்பவங்களும் எழுதப்பட்டிருக்குதுல. இதுல என்ன சொல்லணும்னா, 1952 ராஜாஜி ஆட்சியில் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த நேரத்துல பெரும்பான்மை அதிகமா பெற்றிருந்தவங்க கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு ஆட்சி இல்லாம காங்கிரஸ், இவங்களுடைய ஆதரவோட காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் வரலாறுல இருக்கு. அதாவது கம்யூனிஸ்டுகள் ஆட்சி, அதாவது அந்த சுதந்திரம் அடைந்த உடன் கம்யூனிஸ்டுகள் மிக கடுமையாக ஒடுக்கப்பட்டார்கள். அதே மீறிதான் 1957 கேரளால ஆட்சி பிடிச்சது. ஏன்னா அந்த சூழல்ல இவர்கள் செல்வாக்கு இருந்த போதும் 2வது இடத்துல கம்யூனிஸ்ட் இருந்தது. அப்படி இருந்த போதும் அவங்க ஏன் இவ்வளவு நாள்ல அவங்க முன்னிலை பெற முடியல, அந்த சித்தாந்தத்தை கொண்டு செலுத்த முடியல அப்படிங்கறத எண்ணும் போது வருத்தமா இருக்கு. இந்த கைதிகள் படுகிற பாடுகள், அதாவது அரசியல் கைதிகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு சட்டம் தெரியும், எது சரி எது தவறுன்னு தெரியும். அதனால ஜெயிலர்கள் வார்டன்கள் கொஞ்சம் இவங்கள்ட்ட எச்சரிக்கையா தான் நடந்துக்குவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் படிச்சவங்க, அரசியல் புரிதல் உள்ளவங்க. மற்ற கைதிகளை முரட்டுத்தனமா நடத்துற மாதிரி இவங்க நடத்த முடியாது. நடத்தினா அவங்க அதை போராட்டம் பண்ணுவாங்க. அதான் அவர் உண்ணாவிரத போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. இது இவர் முதல்ல மதுரை சிறையில கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நாக்பூருக்கு மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வேலூருக்கு அதுக்கப்புறம் கோவைக்கு வர்றாரு. அந்த நாக்பூருக்கு போறது, மதுரையில இருந்து நாக்பூர் போறது, நாக்பூர்ல இருந்து வேலூருக்கு வர்றது, இதெல்லாம் ரொம்ப கொடுமையான காலங்களாக அவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் இதுல இழுக்கடிக்கப்பட்டிருக்கு. அதுல உண்ணாவிரதம் இருந்திருக்காரு, 21 நாள் இருந்திருக்காரு. இந்த உண்ணாவிரதம் இருக்கிறத பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இதுல. அதுவும் சிறையில போய் உண்ணாவிரதம் இருக்கிறது பெரிய காவலர்களுடைய கண்காணிப்புல உண்ணாவிரதம் இருக்கிறதுங்கிறது ஒரு சவால் நிறைந்தது. முதல் 3 நாள் நல்லா தூக்கம் வரும். அடுத்த 4 நாள் 7வது நாள் வரைக்கும் தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். 7 to 10 வரைக்கும் இருக்கிற நாட்கள் இன்னும் சில மணி நேரம் தூக்கமே, அது சோர்வு அதிகரிக்கும். 10வது நாள்ல இருந்து தூக்கமே வராது அப்படின்னு போட்டிருக்காரு.
அதே மாதிரி உண்ணாவிரதத்துல இருந்து வெளியே வரும்போது, நான்லாம் உண்ணாவிரதம் இருந்தது கிடையாது, பேராசிரியர் முருகேசன் இருந்திருக்காரு. உண்ணாவிரதத்துல இருந்து வெளியே வரும்போதும் பழசாறு கொடுத்தோடனே எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? அப்படி முடியாது. எப்படி நம்ம அந்த அது ஏன்னா உடல் உறுப்புகள் எல்லாம் சுருங்கி போயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நாளாக நாளாகத்தான் கிட்டத்தட்ட ஒரு மீண்டும் ஒரு அந்த உண்ணாவிரதம் இருந்த நாட்களுக்கு இணையான நாட்கள் 1 வாரம் அல்லது 2 வாரம் பொறுத்து தான் அந்த சரியான முன்பு எடுத்த உணவு அளவுக்கு எடுக்கக்கூடிய திட உணவு எடுக்கக்கூடிய அளவுக்கு உடல் வந்து பழைய நிலையை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து உண்ணாவிரத போராட்டம் என்பது ஒரு மனம் உறுதி குலையாத ஒரு தீர்க்கமான போராட்டம். அதுல இவர் வந்து ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு. சங்கரலிங்கம் மொழிக்காக போராடி 52 நாள் உயிரோடு இருந்து அப்புறம் இறந்தாரு. அத இந்த ஒரு உண்ணாவிரதம் இருக்கும்போது அதை நினைவு கூறுறாரு. அப்பப்போ வந்து காவலர்கள் மருத்துவர்கள்லாம் பார்த்துட்டு போறது என்னன்னா, இன்னைக்கோ நாளைக்கோ இறந்துருவாங்க அப்படின்னு, இறந்துருவான் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. ஆனா உறுதி இருக்குல்ல, நம்ம பயந்தோம்னா கண்டிப்பா எதுவா இருந்தாலும் சீக்கிரமா நமக்கு வந்து அந்த பயமே பாதி மரணத்துக்கு கொண்டு செல்லும். அந்த அச்சம் இல்லாமல் இருக்கிறது. டாக்டர் வந்து என்ன சொல்றாரு, நாடி துடிப்பு தொடர்ந்து குறைஞ்சிருச்சு, அதனால நீங்க குளுக்கோஸ் எடுத்துக்கங்க, எல்லாம் இதை எடுத்துங்க அதை எடுத்துக்க சொல்லுவாங்க. அவங்க இது சொல்லிட்டு இவங்க உண்ணாவிரதம் முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த போராட்டத்தை மழுங்க செய்வாங்க. ஒரு போராட்டத்தை வலிமையாக்குறதுங்கிறது அந்த போராட்டத்தில் நாம என்ன எடுத்துக்கொள்கிறோமோ, அந்த போராட்ட வழிமுறையாக எதை எடுத்துக்கொள்கிறோமோ அதுல சிறிதும் தளராமல் இருக்கணும், இறுதி வரை இருக்கணும். அப்போதான் ஒரு அரசாங்கத்தையோ ஒரு அமைப்பையோ சின்ன அசைவியாவது நம்ம என்ன செய்ய முடியும், அசைக்க முடியும். அதனால அந்த மாதிரியான ஒரு உறுதியான போராட்டத்தை அவர் நடத்துறாரு. அந்த போராட்டம் நடத்தி 21 நாளுக்கு அப்புறம் வெளியில வந்துடுறாரு. உண்ணாவிரத போராட்டத்திலிருந்து வெளியே உண்ணாவிரத போராட்டம் முடிக்கப்பட்டது. அப்புறம் வேலூர் சிறைக்கு மாற்றப்படுறாரு. அப்புறம் கோவை சிறைக்கு மாற்றப்படுறாரு. இந்த கோவை சிறையில தான் இவர் வந்து 4000 பேர்களோட பெரிய கூட்டம் அந்த ஜெயில இருக்கு. பெரிய ஜெயில் ஆட்டங்கள் 40 கோடியோட இருந்த மக்கள், சுத்தி இருந்த மக்களோட வாழாமல் 4000 பேரோட வாழ்ந்த இந்த வேலூர் சிறை இதெல்லாம் வந்து தனிமை சிறையா இருந்தது. இருக்கிறதுலே கொடுமை எதுனா தனிமையா இருக்கிறது தான் கொடுமை. ஏன்னா இப்ப அந்த தனிமையை புத்தக வாசிப்பின் மூலம் பேராசிரியர் சொன்ன மாதிரி நிறைய பேர் அதை பயனுள்ளதாக சிறப்பான நாட்களாக மாத்திருக்காங்க. நேரு அந்த மாதிரி சார் சொன்னார்ல, அந்த மாதிரி மாத்திருக்காங்க. அந்த தனிமை என்பது ரொம்ப கொடுமையானது. புத்தகம் கொடுத்தாங்கன்னா நல்லா படிக்கிறவங்க படிக்கலாம். இவரு நம்ம அதாவது வாசிக்கிறவங்க அவங்களுடைய தனிமையை போக்குறதுக்கு புத்தகத்தை பயன்படுத்திக்கலாம். சாதாரண கைதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க புத்தகம் வாசிப்புல ஈடுபாடு இருக்க மாட்டாங்க, ஆனா விளையாட்டுல ஈடுபாடு இருக்கும், ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும். அவங்களை எல்லாம் ஒரு கொண்டு செலுத்துறது, அதாவது ஒரு நெறிப்படுத்தி அவங்கள அந்த எப்பொழுதும் வீட்டை பற்றியோ அல்லது தான் செய்த குற்றத்தை பற்றியோ இல்லைன்னா வெளியில போனா என்ன செய்யறதா, இதெல்லாம் ஒரு மனம் ஒரு அலைப்பாயக்கூடிய நிலையில இருக்கிற கைதிகளை ஒருமுகப்படுத்தி அவங்களுடைய சிந்தனை ஒருமுகப்படுத்தி அவங்கள ஒரு சீர்திருத்துற மாதிரியான நிலைக்கு கொண்டு வர்றது. எல்லோருமே தன்னை பற்றி தான் சிந்திப்பாங்க, தன்னை தான் பலப்படுத்திக்குவாங்க. எதுவா அந்த தன்னை அந்த இடத்துல இருந்து எப்படி நிலைப்படுத்தி கொண்டு சிறப்பாக்கிக்க முடியும்னு பார்ப்பாங்க. ஆனா ஒரு குழுவையே ஒரு அங்க இருக்கிற எல்லாருடைய நலத்தையும் பார்க்கறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நோக்கம். அது மாதிரி என்ன பண்ணிருக்காரு, இந்த சிறையில, கோவை சிறையில விளையாட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. வாலிபால், ஃபுட்பால் இது மாதிரிலாம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நல்லா விளையாட, நாடகம் கலை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. நாடகம் சபா, அப்போ பக்தவச்சலம் வந்து சிறை அமைச்சரா இருந்திருக்காரு, சிறைத்துறை அமைச்சரா. அப்போ அவரை கூப்பிட்டு மக்களுக்கு முன்னாடி இந்த சிறை கைதிகளை வச்சு நாடகம் நடத்திருக்காங்க இவங்க. அதுல வந்த தொகைய சிறை கைதிகள் பார்ப்பதற்கு ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கலாம் அப்படின்னு அவங்க இது மாதிரியான முயற்சி எல்லாம் செஞ்சிருக்காங்க. செஸ் விளையாடுறதுல பாலதண்டாயுதத்துக்கு நல்ல ஆர்வம் இருந்தது அவருக்கு. முதல்ல ஜெயிலர்களோட அங்க காவலர்களோடு சதுரங்கங்கள் விளையாடிட்டு இருந்த அவரு அங்க இருக்கிற கைதிகளுக்கும் சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல சில கைதிகள் என்னையே வெல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பா விளையாடினாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சுவரொட்டி இதழ்கள் தொடங்கியிருக்காங்க. சுவரொட்டி இதழ்கள் தொடங்கி சிறப்பான கார்ட்டூன்கள்,
கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னாக்க ஒரு ஒரு ஒருத்தர் நம்மளால ஒரு ஆளால என்ன முடியும், நம்ம தான் கைதாயிட்டுமே, நம்ம தான் ஒரு கைதியாச்சு, நம்ம ஒரு அரசியல் குற்றம் செய்து நம்ம செய்யாத குற்றத்துக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு அந்த எண்ணத்திலேயே உழன்று கொண்டு இல்லாமல் தன்னையும் அந்த இடத்துல இருந்து ஒரு தன்னையும் சிறப்பா அந்த நேரத்தை கடப்பது, நேரத்தை கடக்க செய்து கொள்வது, மற்றவர்களையும் அது பயனுள்ள வகையில தன்னோடு சார்ந்தவங்களையும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள நேரமாக, அது ஒரு தண்டனை காலமாக இல்லாமல் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காலமாக மாற்றுவது என்பது சிறப்பான ஒரு விடயம். இதுதான் எல்லாரும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். எங்க போனாலும் தன்னால மற்றவங்களை எப்படி அந்த சூழ்நிலையை வெல்லக்கூடியவர்களாக மாற்ற முடியும். சூழ்நிலை கைதி ஆகிறது இல்லை, அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிற நேரங்கள்ல இருக்கிற என்ன கிடைக்குதோ, என்ன சூழலோ அதுக்குள்ள எப்படி சிறப்பா வாழறது அப்படிங்கிறத நாம உருவாக்கிக்கணும் அப்படின்னு இவரு நிகழ்த்திய அந்த சிறையில நிகழ்த்திய அந்த சீர்திருத்தங்களை நினைக்கும் போது உண்மையிலேயே ஓகையாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது மாதிரி நிறைய சிறை அனுபவங்கள். நாங்களும் ஒரு 3 நாள் பேராசிரியர் நானெல்லாம் சென்ட்ரல் ஜெயில 3 நாள் இருந்திருக்கோம், சென்னை சென்ட்ரல் ஜெயில. அப்போ அந்த சென்ட்ரல் ஜெயில் இடிக்கும் போது, இடிச்சுட்டா இப்போ பெரிய ஜெயில் புழல்ல கட்டியிருக்காங்க. அப்போ அந்த சென்ட்ரல் ஜெயில இடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி நிறைய பேர் போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு அம்மாவும் போய் விசிட் பண்ண, ஒரு அம்மா பற்றி ஒரு ஜெயில் வார்டன் சொல்றாரு. அது கூட ராமன் சொல்லியிருக்காரு, அதை சொல்லுவார்னு நினைக்கிறேன், பின்னாடி அதை சொல்லுவாருன்னு பார்ப்போம், இல்லைன்னா விவாதத்துல சொல்லுவோம். இது மாதிரி நிறைய அனுபவங்கள் சிறையில சென்று வருவதன் மூலமாக நிறைய அனுபவங்களை நம்ம பெற முடியும். அதுக்காக சிறைக்கு போறதில்ல. இவர்களுக்கு கொடுத்த தண்டனை கொடுத்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர்கள் கொள்கைக்காக தன்னலத்துக்காக செய்யாமல் பிறர் நலத்துக்காக, பொது நலத்திற்காக, கொள்கைக்காக செய்யப்பட்ட குற்றங்கள் தானே தவிர இவர் ஒரு கொலை குற்றவாளியோ கிடையாது, வேற தீவிரமான குற்றவாளிகள் இவங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் கொடுத்துருக்காங்க தண்டனையை கூட. அதனால வெளியில இருக்கிறவங்களா நிரபராதி, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் குற்றவாளி, கைதிகள் குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சிக்காத எத்தனையோ கைதிகள், அதாவது குற்றவாளிகள் வெளியில இருக்காங்க, நல்ல நிரபராதிகளும் சிறைக்குள்ள இருக்காங்க. அதனால நீதிமன்றங்கள் எல்லாவற்றையும் சரியாக தீர்ப்புகளை கொடுத்து சரியான தண்டனை கொடுக்கிறதா என்பது வினாக்குரியதுதான். அதனால சிறப்பான ஒரு புத்தகத்தை படிக்க வாய்ப்பளித்த பகிர்வு வட்டத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூலின் பல்வேறு பகுதிகளை சுட்டிக்காட்டி இதனுடைய தன்மைகளை விளக்கினார். அவருக்கு நன்றி. பொதுவாக இந்த உண்ணாவிரதம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வு. அதில் உண்ணாவிரதற்கு ஆரம்பித்து ஒரு முதல் 2 நாளைக்கு ஒன்றும் தெரியாது, இயல்பாக கலகலப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு பசி எடுக்கிறது, சோர்வு அடைகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த மனம் இருக்குல்ல, அதுவும் சும்மா இருக்காது. அதாவது எல்லா பொருள் மேலேயும் ஆசை வரும். பஜ்ஜி மேலே, சொஜ்ஜி மேலே, சோத்து மேலே, எல்லாத்துலேயும் ஆசை வராது. அதை கட்டுப்படுத்துறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். அப்புறம் இதை தடுக்கிறதுக்கு இந்த மருத்துவர்கள் எடுக்கிற முயற்சி இருக்குல்ல, அவங்க சொல்லுவாங்க, அப்போல்லாம் ஒரு பெரிய மனதிடம் இருந்தால் தான் நம்மளால அதை எதிர்த்து நிற்க முடியும். அதாவது அடுத்து ஒரு 10 நிமிஷம் செத்துருவேன்ற மாதிரிலாம் பேசுவாங்க அவங்க. அவங்களுக்கு அங்கே நம்ம நிலைமை விலைக்கு சொல்லணும். ஒரு 10 நிமிஷம் காத்திருந்தீங்கன்னா நாங்கள் எங்கள் கோரிக்கையை வென்றெடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பேசணும். அது இது மாதிரிலாம் ஒரு அனுபவத்தை நம்ம சங்கம் கொடுத்தது, அதை பயன்படுத்திக்க முடிந்தது. அதே போல் செல்வம் சொன்னதை போல் நாங்கள்லாம் சிறையில் இருந்தோம். அதனால் இந்த கம்பிகள், அங்கே உள்ள அந்த சூழ்நிலைகள், அங்கே இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு. ஒரே போட்டிருந்த ஒரு பேண்ட் சட்டை தான், அது தவிர வேறு எதுவுமே கையில் இல்லை. ஒரு கணக்குக்கு 5 நாள், வெள்ளிக்கிழமை இரவுலேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்கும் அது ஒரு அனுபவம்.
அது வேறொரு தருணத்தில் நாம் பேசலாம். பொதுவாக இந்த பாலதண்டாயுதம் அதே போல் இந்த அதிகாரிகளோடு அவர் ஏற்படுத்தி கொண்ட அந்த ஒரு போராட்ட வடிவம், அது ஒரு அது எப்படின்னா எங்கே நாம் வளைந்து கொடுக்க வேண்டும், எங்கே முனைந்து நிற்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு துல்லியமாக அறிந்து கடைபிடிக்கிறார். ஒரு ஒரு கொடுத்த கோரிக்கை மனுவை அரசுக்கு அனுப்பாமல் அடம்பிடித்த அதிகாரி அதை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகும் போது அங்கே அது அது ஒரு அந்த கடிதத்தை தொலைச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா இவர் மீண்டும் இன்னொரு பிரதி கொடுக்குறாங்க, தேதியை மாற்றாமல் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் தேதியை மாற்றதுனால நமக்கு ஒன்றும் இழப்பு இல்லை, ஆனால் வேறு சில நலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக அதை மாற்றி கொடுக்கறது. அதே மாதிரி அவங்க இணைந்து செயல்படுறது, அதாவது எதாக இருந்தாலும் இணைந்து முடிவு எடுக்கிறது, இதெல்லாம். அப்புறம் ரொம்ப நுட்பமாக நம்ம நாட்பூர் சிறையில் குளுக்கோஸ் தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒத்துக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு அவர் சொல்கிற காரணம், ஒன்று அதை குடிச்சாச்சு, ரெண்டாவது அதை குடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா இது எல்லாத்தையும் ஏமாற்ற முடியும். ஏன்னா அப்போனா இவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சரியாயிடுவான்னு எல்லாரும் நம்புவாங்க, கோரிக்கை மேலே அக்கறை செலுத்த மாட்டாங்க. ஆனால் நம்ம போராட்டத்தை அதுக்கப்புறம் தளர விடாமல் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருவேளை ஒரு சின்ன திருப்தி அந்த அதிகாரிகளுக்கு ஏற்படுத்திட்டோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு இவங்க புத்தகம் தரலாம், நிறைய நலன்கள் நமக்காக அவங்க செய்யலாம் அப்படிலாம் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த உண்ணாவிரத சமயத்தில் மனசு நிறைய கற்பனை செய்யும். அது நாவல் எழுதுகிற மாதிரி நிறைய விஷயங்களை அது தனக்குள்ள சுவீகரிக்கும். வித்தியாசமான ஒரு உலகத்துக்குள்ள, கற்பனை உலகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இந்த அதாவது அந்த எல்லாரையும் ரொம்ப அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலையும் அந்த அவ்வளவு தூரத்துக்கு பயணம் செய்ய நேரும்போது அந்த கூட வரக்கூடிய அதிகாரிகள், காவலர்கள், மருத்துவர் எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் கவனித்து ஞாபகத்தில் வச்சிருந்து அதை ஒரு நீண்ட நாள், ஏன்னா இது அனுபவித்த காலம் வேற, இது எழுதின காலம் வேற, அப்படிலாம் அவர் ஞாபகத்தில் வச்சிருந்து அதெல்லாம் எழுதுறாரு. அப்படி எழுதி ஒரு நல்ல சில மனிதர்களை கூட நமக்கு அடையாளம் காட்டுறாரு. அப்புறம் இந்த மதுரை சிறையில் அந்த மருத்துவரை விரட்டுறாங்க. நீ எப்படி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிக்க கூட முடியாதுன்னு கையெழுத்து போடுவேன், 10 நிமிஷம் கழிச்சு பயணம் செய்யலாம் ஒன்றும் தடையில்லைன்னு கையெழுத்து போடுவேன், நீ அப்புறம் நடுவில் ஏதாச்சும் ஒன்று ஆனால் நீ தான் பாதிக்குவே அப்படின்னு இவங்க வாதத்தை முன் வைக்கிறாங்க. அப்புறம் தான் உடனே மருத்துவர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறது, அது நாட்பூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆக அது மாதிரி இந்த வாதத்தெல்லாம் இவங்க முன் வைக்கிறாங்க. இதெல்லாம் தொகுத்து பார்த்தோம்னா இந்த இது புரியும். இப்போ எனக்கு நம்ம திருடன் மணியன் பிள்ளையோடைய புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகம் 40 வருஷம் அதுக்கு மேலாக திருட்டு வாழ்க்கை, அதாவது திருடுவதை தொழிலாக கொண்ட ஒருத்தருடைய அனுபவம் கேரளாவில் மணியன் பிள்ளை, நம்மளாம் படிச்சிருப்போம். அந்த புத்தகத்தில் அவர் சிறைக்கு போகும்போதெல்லாம் புத்தகம் படிப்பார். அப்போ முதல் முறை சிறைக்கு போகும்போது இருந்தது, அப்புறமா ஒரு கட்டத்துக்கு பிறகு சிறை அறிவு, அவருக்கு சட்ட அறிவு கிடைச்சிது. நம்ம இவருக்கு சட்ட அறிவு கிடைச்சது இல்லை, பேரறிவாளனுக்கு அந்த மாதிரி சட்ட அறிவு கிடைச்சி அதுக்கப்புறம் அவரே தனக்காக வாதாடுற அளவுக்கு வளராரு. அப்படி நூலகத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த புத்தகமே படிக்க முடியாதவங்க எப்படி தனிமையை கழிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கேள்வி வச்சார் செல்வம். இதுக்கு ஹென்றி சாரியருடைய பட்டாம்பூச்சி புத்தகத்தில் ஒரு பதில் இருக்கு. என்னன்னா 12 ஆண்டுகள் ஒருத்தன் தனிமை சிறையிலே கழிக்கிறான். அவனுக்கு சோறு கொடுக்கறது அது மட்டும்தான், அதுவும் தள்ளி விடுவாங்க. வேற எந்த வகையிலும் அவன் குளிக்கவோ அவனுக்கு எதுக்குமே அனுமதி இல்லாத மாதிரியான ஒரு 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 இது. அவனுக்கு குளிக்கிறதுனா சும்மா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அது விடுவாங்க, அவ்வளோதான். அது கூட தனியாக தான் பண்ணிக்க முடியும், எல்லாரோடையும் சேர்ந்து பண்ண முடியாது. அப்படி ஒரு தனிமையில் வாழ்ந்தவன் ஒரு 12 ஆண்டு காலத்தை எப்படி கழிச்ச அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றது, அதாவது ஒவ்வொரு நாளும் எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிப்பேன். நாளைக்கு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு யோசிப்பேன். தினமும் நாளைக்கு தப்பிச்சிருவோன்ற எண்ணமே தான் எனக்கு இருக்கும். அதுக்கு என்ன பண்றதுன்னு என்னுடைய மூளை யோசிக்கும். ஒரு ஐடியாவும் கிடைக்காது.
ஆனாலும் நான் யோசிக்கிறத நிறுத்தலை. அப்படி நிறுத்தாம யோசிச்சதுனால தான் என்னால் 12 வருஷம் இருக்க முடியுது. இல்லைன்னா நான் வந்து எப்பயோ மரிச்சு போயிருப்பேன் அப்படின்னு எழுதியிருப்பார். அப்போ இந்த 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 அரசியல் கைதிகளுக்கு அதே போல அந்த நீதிபதிகள் சொல்றதெல்லாம் சிறப்பாக சுட்டி காட்டியிருந்தார். அதாவது இது வந்து சுயநலத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட உணர்ச்சி வயமான இதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னது, அதெல்லாம் அவர் சொல்லி காட்டியிருந்தார். இப்படி இந்த புத்தகம் பல செய்திகளை நினைவுபடுத்துகிறது. அடுத்து யாரு, ராமன் பேசுறீங்களா? இல்லை, அவர் படிக்கலன்னு சொன்னார்னு நினைக்கிறேன். பழனிக்குமார், ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க பழனிக்குமார், சொல்லுங்க. அதான் எல்லாமே முடிச்சிட்டீங்க. அதாவது வணக்கம். அதாவது ஆயுள் தண்டனை அனுபவம் பால தண்டாயுதம் அவரு தான் சிறையில் இருந்த பொழுது பட்ட அனுபவங்களை இந்த புத்தகத்திலே அழகுற எடுத்துரைத்திருக்கிறார். ஏன்னா புத்தகம் முழுவதையும் செல்வமன்னன் பகிர்ந்து விட்டார், மீதமுள்ள கருத்துக்களை எல்லோரும் பகிர்ந்து விட்டார்கள். இருந்தாலும் கூட என்னுடைய மனதில் பட்ட சில கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு நூல், சிறிய நூலாக இருந்தாலும் கூட அனுபவங்களையும் புத்தகங்களாக வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்று. கருப்பொருள் எங்கிருந்தாவது கிடைக்கும், அதை புத்தகமாக மாற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்பது இதன் மூலம் எனக்கு புலப்படுகிறது. மிகச்சிறந்த ஒரு கம்யூனிசவாதி அந்த நெல்லை சதி அப்படிங்கிற வழக்குல ஏறத்தாழ 1953 1962 வரை சிறையில் இருந்து அதில் பட்ட அனுபவங்களை இங்கே மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார். அந்த சிறையில அதாவது விடுதலை பெற வேண்டும், அதாவது தனக்கு மட்டும் இல்லாம தன்னுடைய சகாக்கள் 13 பேர் மொத்தத்துக்கு இவங்களெல்லாம் விடுதலை செய்யணும், ஆயுள் கைதியிலிருந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த உண்ணாவிரதத்தை தொடங்குறாங்க. ராஜாஜி அப்ப ஆட்சியில இருக்கிறாரு. இருந்தாலும் கூட இந்த உண்ணாவிரதத்தை கலைக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதுல ஒண்ணுதான் இந்த பால தண்டாயுதத்தை வந்து தனிமைப்படுத்தி வேற சிறைக்கு மாற்றுவதன் மூலம் மற்றவர்களினுடைய உண்ணாவிரதத்தையும் கலைத்து விட முடியும். அது மாதிரி இவரும் தன்னுடைய உண்ணாவிரதத்தை கலைத்து விடுவார் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதாக அறிகிறேன். அதோட இவரு பாவம் அந்த சிறை மாற்றப்படுகிற பொழுது அங்கும் இங்குமாக அலைக்கழிக்கப்படுவது, ஸ்ட்ரெச்சர் அந்த இதுல வச்சு அதுல ஆம்புலன்ஸ்ல உள்ள திணிக்கிறாங்க, திருப்பி ரயில் நிலையத்துல கொண்டு போறாங்க, அங்கிருந்து உள்ள திணிக்கிறாங்க, எங்க போறோம்னே தெரியாம இரவும் பகலும் கடந்து இங்கதான் வைக்க போறாங்க, இதுதான் சிறையா இருக்கும், இல்லை இதுதான் மருத்துவமனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பலவிதமான அலக்களிப்புகளுக்கு பிறகு இவரை கொண்டு போற இடத்துல எல்லாம் பாக்குறாங்க. ரயில் நிலையத்துல ஸ்ட்ரெச்சர்லயே தள்ளிட்டு போறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு வேதனையான விஷயங்கள். அவர் பட்ட கஷ்டம் இங்க இருந்து மதுரையிலிருந்து பல சிறைகள், பல இடங்கள், சென்னை உட்பட பல இடங்களுக்கு கொண்டு சென்று பிறகு ஒரு நாள் முழுவதுமாக ரயில்ல பயணிச்சு அதுலயும் பாருங்க அந்த லாரியில எல்லாம் கொண்டு போறாங்க. அது வந்து அந்த போலீஸ்காரர்களாலேயே அவங்களால அந்த புழுக்கங்களை தாங்க முடியவில்லை. ஆனா அதுக்குள்ள இவர் சித்திரவதைப்படுகிறார், அதுவும் பட்டினியோட. இப்படி இருக்கும் பொழுது நாக்பூருக்கு இறுதியாக கொண்டு சென்று விடுகிறார்கள். என்னவெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் அவர்கள் நினைப்பார்கள் தன்னவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இதுல நினைவு கூர்றாரு. இது வேற அவருடைய மனைவியையும் நினைத்து பார்க்கிறார், என்னவாகும், அவளை பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற உணர்வுகளை எல்லாம் இங்கேயும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது கம்யூனிசவாதிகள் தங்கள் போராட்டத்திலே எவ்வளவு உறுதி உடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த அளவுல சுருக்கமா கருத்துக்களை சொல்லி இந்த புத்தகத்தை படிப்பதற்கு வாய்ப்பளித்த பகிர்வு குழுவிற்கு நன்றி சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக ஒரு பருந்து பார்வையாக நூலில் உள்ள சாராம்சங்களை தொட்டு காண்பித்தார் பழனிக்குமார். நன்றி. இந்த பாலதண்டாயுதம் படிக்கிற காலத்தில் போராட்ட குணம் கொண்டவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் அவர் நூலில் அங்கங்கே சுட்டி காட்டுகிறார். அப்புறம் இவர் வந்து இந்த
போலீஸுக்கு சவாலா இருந்த அந்த 6 ஆண்டு கால தலைமுறை வாழ்க்கை அது ஒரு வித்தியாசமானது. அது குறித்த விவரணை இல்லை. ஆனால் அது ஒரு போலீஸ்க்கு வந்து அது ஒரு கடுமையான ஒரு போராட்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. ஏன்னா மதுரையிலிருந்து, அதாவது நம்ம இதிலிருந்து, நம்ம திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு கொண்டுட்டு வரும்போது விருதுநகர் வரைக்கும் அவரை அங்கே ஏதாவது போலீஸ்காரங்களே உங்களை கொன்றுவாங்களோ அப்படின்னு, ஏன்னா அவ்வளோ தண்ணி காட்டின ஆள் இல்லை நீ அப்படின்னு கொன்றுவாங்களோங்கிற அச்சத்தினால காவல்துறையினரே வண்டி எங்கேயும் நிறுத்தாம வேகமாக ஓட்டிட்டு வந்து விருதுநகரில் நிறுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இதில் வந்து பதிவாயிருக்கிறது. அப்படி ஒரு ஒரு 6 ஆண்டுகளாக வாங்க முடியாத கைரேகைய அந்த சிறையில கைரேகையை வாங்குறாங்க. அந்த இடம் சொல்லுங்க. ஆமா, அதாவது ஆமா, 6 ஆண்டுகளாக நம்மளை பிடிக்க முடியாத ஆளையே பிடிக்க முடியாதவங்க கைரேகை வச்சு என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு அந்த கைரேகையை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது சொல்லுவார். ஆமா, அது ஒரு நல்ல இடம். அப்படி இவருடைய இது அந்த மாதிரி அமைந்தது. அடுத்து வேற யார் பேசுறீங்க? ராமன் பேசுறீங்களா? வேற யார் இணைப்புல இருக்கிறீங்க? செல்வம், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அந்த ஏதோ ஒரு அம்மா அனுபவம் ஏதோ சொன்னீங்க. அதாவது ஒரு அம்மா வந்து என்ன பண்றாங்க, கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. அந்த அம்மா வந்து ஒரு பாலியல் தொழில் செய்ததாக கைது பண்ணி கூட்டு வர்றாங்க, உள்ள வைக்கிறாங்க. அவங்க வந்து என்னை விட்டுருங்க, நான் என் குழந்தைய வந்து யார்கிட்டயாவது சொல்லிட்டு விட்டுட்டு வரேன், இல்லைன்னா குழந்தைய கூட்டிட்டு வர்றதுக்கு அனுமதிங்க அப்படின்னு அவங்க வீட்டில் நான் விட்டுட்டு வந்துட்டேன் குழந்தைய அப்படின்னு சொல்றாங்க. அதையும் மீறி கட்டாயப்படுத்தி போலீஸ்காரங்க அவங்க கைது பண்ணி கூட்டு வராங்க பாலியல் தொழிலில் ஈடுபட்டதா. அது வந்து காலையில, அதாவது எல்லாரையும் உள்ள போய் அடைச்சிடுறாங்க. அந்த அம்மாவை எல்லாம் எத்தனை கைதிகளை அடைக்கும் போது காலையிலயும் மாலையிலயும் என்ன செய்வாங்க, எண்ணுவாங்க, தலைகளை எண்ணுவாங்க. அது எவ்வளோ அழுதும் அவங்க போலீஸ்காரங்க அவங்க மனம் இறங்கல, அவங்கள கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. காலையில இருந்து காலையில தலையை எண்ணி பார்த்துட்டு போறாங்க காவலர்கள். முன்னாள் மாலை அடைச்சிட்றாங்க, மறுநாள் காலையிலயும் தலையை எண்ணுறாங்க. மறுநாள் மாலையில தலை எண்ணும் போது அந்த அம்மா இல்லை. அந்த அம்மா அந்த குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுல்ல, பாலியல் குற்றம் செய்த கைது பண்ணாங்களா, அந்த அம்மா இல்லை. எப்படி இது தப்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிறாங்களாம். அந்த சென்னை சென்ட்ரல் ஜெயில் இடிக்கப்பட்டாங்களா, அதுல வார்டனா இருந்தவருடைய அனுபவம் இது. அவரு அவர் தான் சொல்லியிருக்காரு, அவர் புத்தகத்துல சொல்லியிருக்கிறாங்க. சாயங்காலம் வந்து தலையை எண்ணி பிச்சுக்கிறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாருமே தலையை வந்து கம்மியா இருந்ததுன்னா எப்படி தப்பிச்சான்னு நம்ம சொல்லணும், வார்டன் சொல்லணும், இல்லைன்னா மேல இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணணும். மேல இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணியாச்சு, அந்த அம்மா காணோம், வரல, எங்க போச்சுன்னு அங்க போய் அங்க கைது பண்ண இடத்தெல்லாம் போய் பாக்குறாங்க, எங்கேயுமே காணோம். இருள் சூழ்ந்த நிலையில ஒரு 7-8 மணிக்கா அவங்க உள்ள வந்துடுறாங்க. எப்படிமா வந்த அப்படியே நடந்து வராங்க. அந்த கேட்டாண்ட வந்து பிடிச்சிட்டு வந்து உள்ள வர வைக்கிறாங்க. எப்படிமா போனேன்னா, என் குழந்தை வந்து விட்டுட்டு வந்தேன் நானு, அதனால எப்படியாவது தப்பிச்சு போனோம்னு முடிவு பண்ணேன், அதனால நான் தப்பிச்சு போனேன். இவ்வளவு கேட் இருக்கு, இவ்வளவு சுவர் இருக்கு, பெருசு இருக்கு, இவ்வளவு உயரமான சுவர்லாம் இருக்கு, எப்படிமா போன நீ அப்படின்னு சொல்லும் போது ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்து மேல ஏறி அந்த கிளையிலிருந்து காம்பவுண்டு சுவர் மேல ஏறி பின்னாடி குதிச்சு நான் போனேன். இப்ப ஏற சொன்னா என்னால ஏற முடியாது, என் குழந்தைய பார்க்கணுங்கிற அந்த வேகம், அந்த எண்ணத்தினால நான் போனேன். அந்த குழந்தைக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு வர்றதுக்கு, பாதுகாப்பு செய்யறதுக்கு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க ஒரு கைதி ஒரு கைதி இல்லைன்னா எல்லாருக்குமே டோஸ் கிடைக்கும், அதிகாரிகள், ஜெயில் வார்டனுக்கு எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும். தண்டனை என்ன, சஸ்பெண்ட் அந்த மாதிரி கிடைக்கும். ஆக இந்த மாதிரி தவிக்க வச்சாங்க ஒரு அம்மா. பாச போராட்டத்தினால அந்த குழந்தைய பிரிஞ்ச அந்த பாச போராட்டத்தினால அவங்க வந்து ஒரு தவிப்புக்குள்ளாகி, எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும், எவ்வளோ பெரிய சுவரா இருந்தாலும், எத்தனை கேட்டு இருந்தாலும் அதுல இருந்து தப்பித்து தன்னுடைய குழந்தைய காப்பாத்திய ஒரு தாயினுடைய பாசத்தை நான் நினைவு கூர்றேன் அப்படின்னு ஜெயில் வார்டன்
எழுதியிருக்காரு, ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காரு. இது என்ன புத்தகம்னா ஞாபகம் வரல. எழுதியிருக்காரு. அந்த ஜெயில போய் பார்வையிட்டுட்டு அதை நினைவு கூர்ந்தாராம் அவரு. இந்த சென்ட்ரல் ஜெயில் இடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து மியூசியம் போய் பார்த்துட்டு பார்க்கறதுக்கான அனுபவிச்சிருக்காங்க. நம்ம கூட வாய்ப்பு இருந்தா போய் பார்த்துருக்கலாம் போல. நம்மளும் ஒரு 3-4 நாள் இருந்தோம்ல. ஆமா. அந்த தரையெல்லாம் எப்படி இருந்ததுங்க? அப்படியே உடைஞ்சு போய் ஒரு என்ன சொல்றீங்க, தட்டாவா இருந்தது. சாப்பிடறதுக்கு கொடுத்தாங்க அந்த தட்டு. சில பேர் சகிக்க முடியாத ராஜேந்திரன் போன்ற ஆட்கள் சாப்பிடவே இல்லை. ஆமா ஆமா, சேகர் சாப்பிடல. ஆமா, அது மாதிரி ஒரு அனுபவம் அது. சரி சரி. ஆக ஒரு ஒரு நல்ல புத்தகம் நமக்கு வந்து இந்த சிறை பிரதீப், யாராவது பேசுறீங்களா? சரி, யாரும் பேசலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இந்த புத்தகத்தில் இந்த பாலதண்டாயத்தினுடைய சாதுரியத்தை, உறுதிப்பாட்டை, ஒரு 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 போராட்ட குணத்தை, ஒரு ஒருங்கிணைக்கும் திறனை, தொலைநோக்கு பார்வையை, ஈடுபாட்டை, சமூக அக்கறையை, ஒரு அதாவது அறிவு நுட்பத்தை எல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு அமைந்தது. ஒருவேளை இவர் எழுதியிருக்கிற பிற ஆக்கங்களை கூட நம்ம தேடி படிப்பதன் மூலம் ஒரு நல்ல ஆளுமையை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இன்னொரு இது மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான நூலை படிப்பதற்கு ஆயத்தமாகவும் இப்போதைக்கு இந்த நூலின் விவாதத்தை இத்துடன் நிறைவு செய்வோம். நன்றி.